நான் யாரு, நான் எதுக்கு வந்துக்கிறேன், எப்படிதான் நான் செத்துருவேன், சாவத்துக்கு முன்னாடி என்ன வேணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சேனாவே என் வாழ்க்கை கொண்டாட்டமா தான் இருந்துன்னு இருக்கும் மரணம் வரை வரைக்கும். என் உபதேசம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை கொண்டாட்டமாக்கிறோம், புரிதல் உள்ள ஒரு மனிதனாக மாத்திரும். நீங்க எதுவரை வாழ்க்கை அழைக்குதோ அது வரைக்குமே சந்தோஷமா இருக்கலாம். மரணத்தை பத்தின அக்கறை ரெண்டாவதா போயிடும், ரெண்டாவது இடத்துக்கு தள்ளிட்டு விபத்து, ஏதோ ஒரு காரணங்கள், போர், எந்த காரணமும் ரெண்டாவது தான். இயற்கை அல்லது கடவுள் நீங்க சொன்ன உண்மை ஏதோ ஒரு பேர், அது விரும்புற வரைக்கும் நான் வாழ்ந்து நிற்பேன். என் இருத்தல் என்னால் ஆனது இல்ல, கடவுளால் ஆனது. என் இருத்தலின் சுகத்தை அனுபவித்து மட்டும்தான் என் வேலை. என் இருத்தலை என்னால் நிலைநாட்டிக்க முடியாது, தெரியாது. வர்றவர்கள் நீங்க ஒரு கண்ணை வந்துட்டோம்னு சுட்டு போயிடலாம். நல்லவங்க யாரையும் நம்புறதுக்கு இல்ல. ரொம்ப முரண்பட்டு பேசினீங்க, மதத்தெல்லாம் தப்புன்னு சொல்றீங்க, இந்த மதத்தை நீங்க அசியமா கிரிட்டிசைஸ் பண்றீங்க, என்ன சிறைச்சாலைக்கு போய் கூட வச்சுவேன், சுட்டு கூட போட்டுடலாம், வாய்ப்பு இருக்கு. இல்ல பாய்சன் எனக்கு சாப்பாடு எதெல்லாம் போட்டு கலந்து கொடுத்துடலாம், சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா என் இருத்தல் என்னிடத்தில் இல்ல. ஆனா இருத்தலின் சுகத்தை அனுபவித்து என்கிட்ட தான் இருக்குது. நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க, கொண்டாட்டம். அது எனக்கு மட்டும்தான் பாசிட்டிவ், அது உங்களுக்கு மாத்தி தருவேன். அதுதான் என்னுடைய உபதேசம். நாம இருக்கிறோம், நாம சந்தோஷமா இருக்கலாம், இந்த முடிவை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. பட் மரணத்துக்கு நான் கேரண்டி இல்லை. என் வாழ்க்கைக்கு எனக்கு நான் கேரண்டி இல்லை. எனக்கு எப்ப மரணம் வரும், மேபி நான் ஒழுங்கா பயிற்சி பண்ணே போறேன், எனக்கு ஒரு நாள் கடவுள் விடுதலை தரலாம், அந்த விடுதலை நாள் எனக்கு அறிவிக்கலாம். நான் அப்படிதான் நகர்றேன். எனக்கு என்னுடைய தேதியை தீர்மானம் பண்ணிட்டு போனோம், அப்படிதான் சொல்லியும் தரேன். நீங்க இப்ப மரணிக்கலாம், நீங்களே முடிவு பண்ணுங்க, அந்த தேதியில நீங்க மரணிக்கலாம். ஆபத்தான சூழ்நிலை இருந்து வெளியே வாங்க, பாதுகாப்பா இருக்க பழகுங்க, சரியா இருங்க. வார் நடக்குதுன்னா அந்த விட்டு வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பை தேடுங்க. வார் வந்த பேரு போறதுக்கு முன்னாடி போறதுக்காக பாருங்க. உங்களுடைய உடைமைகள் எல்லாம் விட்டுருங்க, ஆனா உங்களை விடாதீங்க. நீங்க கத்து வச்சு கருத்து சித்தத்தெல்லாம் தூக்கி விசிறி அடிக்கீங்க, உங்களை விசிறி அடிக்காதீங்க, உங்களை கொண்டாடுங்க. இதுதான் என்னோட உபதேசம். இது எப்படி நீங்க உங்களை கொண்டாடுறது, நீங்க எந்த மாதிரியான கருவிகளோட பிறந்துருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணங்களை நம்ம தாத்தாரா எப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்றத சொல்லி கொடுத்து பயிற்சியை கொடுத்தோம்னா, உங்களுக்கு மூன்றாவது கண் விழிப்புன்னு ஒண்ணு இருக்குது, கடவுள்னு ஒண்ணு இருக்குது, அது இப்படிதான் இருக்குது என்றதெல்லாம் புரிஞ்சுன்னு வாழலாம். என்னுடைய உபதேசம் எல்லாருக்கும் பொருந்தும். கருத்து சிறுத்தாங்க கோட்பாடுகள்ல இருந்து சண்டையில இருந்து வெளியே வந்துருவீங்க, முரண்பாடவே மாட்டீங்க.